சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு ஒரு ஆள் வந்து மீனாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து பயந்த மீனா வந்து பக்கத்தில் வித்யா வீடு இருக்குல்ல, அங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போயிட்டு மீனா பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாங்க. வித்யா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வித்யா வந்து கதவை திறக்கிறாங்க. திறக்கிறப்ப வித்யாவோட கையில் பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து பயப்படுறாங்க. ஐயோ, இவ கையில் வேற முத்துவோட ஃபோன் இருக்கே, மீனாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, சரி மீனா உள்ளே வாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. மீனாவை வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இருங்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃபோனை சோஃபாலே வச்சுட்டு போயிடுவாங்க. ரோஹிணி வந்து ஐயோ பக்கத்துலேயே ஃபோனை வச்சுட்டு போகிறாலே மீனா பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா போனதுக்கப்புறம் ரோஹிணி வந்து வித்யா கிட்ட இந்த ஃபோனை ஃபஸ்ட் தூக்கி போய் கடலில் போடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் கிளம்புறாங்க. வித்யா வந்து நடந்து போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா வித்யாவோட செருப்பு வந்து பிஞ்சு போயிடும். வித்யா பார்த்தீங்கன்னா அவங்க செருப்பு வந்து பிஞ்சு போனனால போகிற வழியில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த செருப்பை கொஞ்சம் தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா நீ வெயிட் பண்ணமா, அவங்க தைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த தாத்தா பாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே தெரிஞ்ச அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி தான் வித்யாவுக்கு செருப்பு தைச்சு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பு தைச்சதுக்கு அப்புறம் வித்யா வந்து ஆட்டோவில் ஏற போகிறாங்க. ஆட்டோவில் ஏறும்போது முத்துவோட ஃபோன் வந்து தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. அது தெரியாமல் வித்யாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஒரு ஃபோன் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தைக்கிற பாட்டி வந்து அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. அதனால முத்துவோட ஃபோன் நல்லா வசமாக மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த பாட்டிக்கிட்ட மாட்டினால இது மூலியமாக ரோஹிணி வந்து முத்துக்கிட்ட நல்லாவே மாட்ட போகிறாங்க. இதுதான் அடுத்த வாரத்தில் நடக்க போகிற கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.